ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 3 ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அதில் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேர்டை கவனிங்க. நிறைய அப்படிங்கிற ஒரு தமிழ் வேர்டு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மச், மெனி, அ லாட் ஆஃப். இந்த 3 இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் நிறைய அப்படிங்கிற ஒரே ஒரு தமிழ் வார்த்தைக்காக நாம் இந்த 3 இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, இதில் இந்த 3 வேர்ட்ஸில் லாஸ்ட்டில் பாருங்கள் லாட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். இந்த வேர்டை பயன்படுத்தும் போது எந்த விதமான கிராமரும் கற்றுக்கிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக அப்படியே பயன்படுத்தலாம். அதே இது இந்த மர்ச், மெனி இருக்கு இல்லையா, இந்த 2 வேர்ட்ஸை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு சின்ன கிராமர் டாபிக் கற்றுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் சரியாக பயன்படுத்த முடியும். அது என்ன கிராமர் டாபிக் அப்படின்னா கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். இந்த கிராமர் டாப்பிக்கை ஏன் கற்றுக்கிடணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, மச் அப்படிங்கிற வேர்டை வந்து எதற்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அல்லது அன்கவுண்டபிள் வேர்ட்ஸுக்கு முன்னாடி தான் நம்ம பயன்படுத்துவோம். அதே இது மெனி அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம எந்த நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்துவோம் அப்படின்னா கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி பயன்படுத்துவோம் அல்லது கவுண்டபிள் வேர்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துவோம். அதே இது லாட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அதை வந்து எதற்கு முன்னாடி பயன்படுத்துவோம் அப்படின்னா மேலே சொன்ன 2 நவுன்ஸுக்கு முன்னாடியும் இந்த லாட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் இந்த 2க்கும் முன்னாடியும் நம்ம என்ன பயன்படுத்தலாம், லாட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன முடியாதது அல்லது என்ன தேவையில்லாதது, இதுதான் என்னது அன்கவுண்டபிள் நவுன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, வாட்டர், ரைஸ், சுகர், டைம், மணி. இது எல்லாமே என்னது அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இப்போ தண்ணியை வந்து எத்தனை தண்ணி அப்படின்னு நாம எண்ண மாட்டோம், அதற்கு பதிலாக எவ்வளவு தண்ணி அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அதே இது எத்தனை அரிசி அப்படின்னு நம்ம எண்ண மாட்டோம், அதற்கு பதிலாக எவ்வளவு அரிசி அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அதே மாதிரி எத்தனை சுகர் அப்படின்னு நம்ம எண்ண மாட்டோம், அதற்கு பதிலாக எவ்வளவு சுகர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி எத்தனை நேரம் அப்படின்னு நம்ம நேரத்தை எண்ண மாட்டோம், அதற்கு பதிலாக எவ்வளவு நேரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி பணத்தை வந்து எத்தனை பணம் அப்படின்னு நம்ம எண்ண மாட்டோம். இதை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், பணத்தை எண்ண மாட்டோமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதை வந்து நான் கவுண்டபிள் நவுன் பார்க்கும்போது இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அப்போது பணத்தை வந்து நாம் எண்ண மாட்டோம், எத்தனை பணம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அதற்கு பதிலாக எவ்வளவு பணம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து எண்ணக்கூடியது, இதுதான் என்னது கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் அப்படின்னா அது வந்து அன்கவுண்டபிள். அதே இது பாட்டில் ஆஃப் வாட்டர் அப்படின்னா அது வந்து கவுண்டபிள். ஏன் அப்படின்னா எத்தனை பாட்டில் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணுவோம். அதே இது அரிசி, ரைஸ் அப்படின்னா அது வந்து என்னது அன்கவுண்டபிள். அதே இது பேக் ஆஃப் ரைஸ் அப்படின்னா அது வந்து கவுண்டபிள். ஏன் அப்படின்னா எத்தனை மூட்டை அரிசி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணுவோம். அதே இது சுகர் அப்படின்னா அது வந்து அன்கவுண்டபிள். அதே இது பேக் ஆஃப் சுகர் அப்படின்னா அது வந்து என்னது கவுண்டபிள். ஏன் அப்படின்னா எத்தனை மூட்டை சர்க்கரை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணுவோம். ஓகே, அடுத்து வந்து டைம், இது வந்து அன்கவுண்டபிள். அதே இது டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து கவுண்டபிள். டைம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தடவை, 2 தடவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எத்தனை தடவை அப்படின்னு நம்ம எண்ணுவோம் இல்லையா, அதான் என்னது டைம்ஸ். ஓகே, அதே மாதிரி மணி, பணம் வந்து அன்கவுண்டபிள். அதே இது 500 ரூபி நோட்ஸ், 100 ரூபி நோட்ஸ், 1 ரூபி காயின், இது எல்லாமே என்னது கவுண்டபிள். ஏன் அப்படின்னா எத்தனை நோட்ஸ் எத்தனை காயின்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மர்ச், மெனி, இந்த 2 வேர்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், லாட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றது, ஐ ஹேவ் மச் மணி அப்படின்னு சொல்லணுமா, அல்லது ஐ ஹேவ் மெனி மணி அப்படின்னு சொல்லணுமா? மணி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம், நம்ம அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதாவது மணி இஸ் ஈக்குவல் டு வாட்டர். ஓகே, அப்போது அது வந்து என்னது அன்கவுண்டபிள் நவுன். இது எப்படி சொல்கிறது, ஐ ஹேவ் மச் மணி, ஐ ஹேவ் மச் மணி. சரிங்களா, அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்ன வேர்டு பயன்படுத்தணும், மச் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும். அப்போது ஐ ஹேவ் மச் மணி, இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், எங்கிட்ட
நிறைய 500 ரூபாய் நோட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்றது? ஐ ஹேவ் மச் 500 ரூபி நோட்ஸ் அல்லது ஐ ஹேவ் மெனி 500 ரூபி நோட்ஸ். இதில் எது கரெக்ட்? அதாவது 500 ரூபி நோட்ஸ் இது வந்து என்னது? கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? கவுண்டபிள் நவுன். அப்போது கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தணும்? மெனி அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தணும். அப்போது ஐ ஹேவ் மெனி 500 ரூபி நோட்ஸ். ஓகே, இப்போது ஐ ஹேவ் மச் மணி, ஐ ஹேவ் மெனி 500 ரூபி நோட்ஸ். இப்போ புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மச் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தணும். கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி மெனி அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தணும். அதே இது லாட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா? இந்த வேர்டு பயன்படுத்தும் போது நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஐ ஹேவ் எ லாட் ஆஃப் மணி, ஐ ஹேவ் எ லாட் ஆஃப் 500 ரூபி நோட்ஸ். இந்த மாதிரி கவுண்டபிள் அன்கவுண்டபிள் இந்த மாதிரி வித்தியாசம் பார்க்க தேவையில்லை. எப்போ லாட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்தும் போது. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை கவனிங்க. அவள் நிறைய தண்ணி குடிப்பாள். இது எப்படி சொல்றது? ஷீ ட்ரிங்க்ஸ் மச் வாட்டர், ஷீ ட்ரிங்க்ஸ் மச் வாட்டர். ஏன்? வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அதே இது ஷீ ட்ரிங்க்ஸ் அ லாட் ஆஃப் வாட்டர். லாட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தும் போது இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இது எப்படி சொல்றது? ஐ ஹேவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மெனி அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தியிருக்கிறேன்? ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? கவுண்டபிள் நவுன். ஓகே, அப்போது ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். லாட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தும் போது இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நிறைய கார்கள் இருக்கின்றன. எப்படி சொல்றது? தேர் ஆர் மெனி கார்ஸ். ஏன்? கார் அப்படிங்கிறது வந்து என்னது? கவுண்டபிள். அதனால மெனி அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தியிருக்கிறேன். இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? தேர் ஆர் அ லாட் ஆஃப் கார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் நிறைய உடைகள் வாங்கினாள். எப்படி சொல்றது? ஷீ பாட் மெனி ட்ரெஸ்ஸஸ், ஷீ பாட் மெனி ட்ரெஸ்ஸஸ். ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? எண்ணக்கூடியது. அதனால மெனி அப்படிங்கிற வேர்டு வந்து நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்? ஷீ பாட் அ லாட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், ஷீ பாட் அ லாட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் நிறைய அரிசி சாதம் சாப்பிடுவான். இது எப்படி சொல்றது? ஹி ஈட்ஸ் மச் ரைஸ், ஹி ஈட்ஸ் மச் ரைஸ். ரைஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? அன்கவுண்டபிள் நவுன். அதனால மச் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்படுத்தியிருக்கிறேன். ஓகே, அப்போது ஹி ஈட்ஸ் அ லாட் ஆஃப் ரைஸ், ஹி ஈட்ஸ் அ லாட் ஆஃப் ரைஸ். ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நிறைய அப்படிங்கிற தமிழ் வேர்டுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் மச் பயன்படுத்தணுமா அல்லது மெனி பயன்படுத்தணுமா அப்படின்னு சந்தேகம் வரும்போது நீங்கள் என்ன பயன்படுத்தலாம்? லாட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு வந்து காமனாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, இதோட த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சது. அடுத்து வந்து நாம் த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நம்ம எந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சென்டென்சஸை கவனிங்க. எனக்கு வேலை இருந்தது, அதனால் தான் நான் சீக்கிரம் போயிட்டேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு காய்ச்சல் அடிச்சது, அதனால் தான் நான் வீட்டில் இருந்தேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் பிஸியாக இருந்தேன், அதனால் தான் நான் கால் பண்ணலை. இந்த மாதிரி சென்டென்சஸை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நாம் இப்போது இந்த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு வேலை இருந்தது, அதனால் தான் நான் சீக்கிரம் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வேலை இருந்தது. இது எப்படி சொல்கிறது? ஐ ஹேட் ஒர்க், ஐ ஹேட் ஒர்க். அடுத்து அதனால் தான் நான் சீக்கிரம் போயிட்டேன். இது எப்படி சொல்கிறது? தட்ஸ் ஒய் ஐ லெஃப்ட் ஏர்லி, தட்ஸ் ஒய் ஐ லெஃப்ட் ஏர்லி. அப்போது அதனால் தான் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து நீங்கள் என்ன இங்கிலீஷ் வேர்டு பயன்படுத்தணும்? தட்ஸ் ஒய் அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு வந்து நீங்கள் பயன்படுத்தணும். ஓகே, அப்போது ஐ ஹேட் ஒர்க், தட்ஸ் ஒய் ஐ லெஃப்ட் ஏர்லி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு காய்ச்சல் அடித்தது, அதனால் தான் நான் வீட்டில் இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு காய்ச்சல் அடித்தது. இது எப்படி சொல்கிறது? ஐ ஹேட் எ ஃபீவர், ஐ ஹேட் எ ஃபீவர். அதனால் தான் நான் வீட்டில் இருந்தேன். இது எப்படி சொல்கிறது? தட்ஸ் ஒய் ஐ ஸ்டேட் அட் ஹோம், தட்ஸ் ஒய் ஐ ஸ்டேட் அட் ஹோம். ஐ ஹேட் எ ஃபீவர், தட்ஸ் ஒய் ஐ ஸ்டேட் அட் ஹோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு டயர்டாக இருந்தது, அதனால் தான் நான் சீக்கிரம் தூங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டயர்டாக இருந்தது. இது எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் டயர்டு, ஐ வாஸ் டயர்டு. அதனால் தான் நான் சீக்கிரம் தூங்கிட்டேன். இது எப்படி சொல்கிறது? தட்ஸ் ஒய் ஐ ஸ்லெப்ட் ஏர்லி,
that's why I slept early. I was tired, that's why I slept early. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் பிஸியாக இருந்தேன், அதனால தான் உனக்கு கால் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து நான் பிஸியாக இருந்தேன், இதை எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் பிஸி. அடுத்து அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணலை, இது எப்படி சொல்கிறது? தட்ஸ் வை ஐ டிடன்ட் கால் யூ. தட்ஸ் வை ஐ டிடன்ட் கால் யூ. ஐ வாஸ் பிஸி, தட்ஸ் வை ஐ டிடன்ட் கால் யூ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் உன்னுடைய மெசேஜ் பார்க்கல, அதனால தான் நான் ரிப்ளை பண்ணலை. ஃபர்ஸ்ட் வந்து நான் உன்னுடைய மெசேஜை பார்க்கல, இது எப்படி சொல்கிறது? ஐ டிடன்ட் see your மெசேஜ். ஐ டிடன்ட் see your மெசேஜ். அடுத்து அதனால தான் நான் ரிப்ளை பண்ணல, இது எப்படி சொல்கிறது? தட்ஸ் வை ஐ டிடன்ட் ரிப்ளை. தட்ஸ் வை ஐ டிடன்ட் ரிப்ளை. ஐ டிடன்ட் see your மெசேஜ், தட்ஸ் வை ஐ டிடன்ட் ரிப்ளை. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நேற்று மழை பெய்தது, அதனால தான் மேட்ச் கேன்சல் ஆச்சு, இது எப்படி சொல்கிறது? நேற்று மழை பெய்தது, இது எப்படி சொல்கிறது? இட் ரெயின்டு எஸ்டர்டே. இட் ரெயின்டு எஸ்டர்டே. அடுத்து அதனால தான் மேட்ச் கேன்சல் ஆச்சு, இது எப்படி சொல்கிறது? தட்ஸ் வை த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. தட்ஸ் வை த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. இட் ரெயின்டு எஸ்டர்டே, தட்ஸ் வை த மேட்ச் வாஸ் கேன்சல்டு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் பணம் கொண்டு வர மறந்துட்டேன், அதனால தான் என்னால் அதை வாங்க முடியல. ஃபர்ஸ்ட் வந்து நான் பணம் கொண்டு வர மறந்துட்டேன், இது எப்படி சொல்கிறது? ஐ forgot to bring the money. ஐ forgot to bring the money. ஓகே, அடுத்து அதனால தான் என்னால் அதை வாங்க முடியல. தட்ஸ் வை ஐ couldn't buy it. தட்ஸ் வை ஐ couldn't buy it. ஐ forgot to bring the money. தட்ஸ் வை ஐ couldn't buy it. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அந்த கடை பூட்டி இருந்தது, அதான் நான் திரும்பி வந்துட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கடை பூட்டி இருந்தது, எப்படி சொல்கிறது? த ஷாப் வாஸ் க்ளோஸ்ட். த ஷாப் வாஸ் க்ளோஸ்ட். அடுத்து அதான் நான் திரும்பி வந்துட்டேன், இது எப்படி சொல்கிறது? தட்ஸ் வை ஐ கேம் பேக். தட்ஸ் வை ஐ கேம் பேக். த ஷாப் வாஸ் க்ளோஸ்ட், தட்ஸ் வை ஐ கேம் பேக். அந்த கடை பூட்டி இருந்தது, அதான் திரும்பி வந்துட்டேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பஸ் கிளம்பிடுச்சு, அதான் நான் ஆட்டோ பிடிச்சேன், இது எப்படி சொல்கிறது? பஸ் கிளம்பிடுச்சு. த பஸ் லெஃப்ட். த பஸ் லெஃப்ட். அதான் நான் ஆட்டோ பிடிச்சேன், இது எப்படி சொல்கிறது? தட்ஸ் வை ஐ டுக் an ஆட்டோ. தட்ஸ் வை ஐ டுக் an ஆட்டோ. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அந்த ஹோட்டலில் கூட்டமாக இருந்தது, அதான் வேற ஹோட்டலுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹோட்டலில் கூட்டமாக இருந்தது, எப்படி சொல்லுது? த ஹோட்டல் வாஸ் க்ரௌடட். த ஹோட்டல் வாஸ் க்ரௌடட். அதான் நான் வேற ஹோட்டலுக்கு போனேன், இதை எப்படி சொல்கிறது? தட்ஸ் வை ஐ வென்ட் டு அனதர் ஹோட்டல். தட்ஸ் வை ஐ வென்ட் டு அனதர் ஹோட்டல். த ஹோட்டல் வாஸ் க்ரௌடட். தட்ஸ் வை ஐ வென்ட் டு அனதர் ஹோட்டல். ஓகே, இதோட த செகண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, த தேர்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த சென்டென்ஸை கவனிங்க. உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போதைக்கு எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸில் இப்போதைக்கு அப்படிங்கிற வேர்டை எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதாவது நவ் அப்படின்னா இப்போ, அதே இது ஃபார் நவ் அப்படின்னா இப்போதைக்கு மட்டும். அதாவது நவ் அப்படிங்கிற வேர்டை வந்து எக்ஸாக்ட் டைமுக்கு பயன்படுத்துவோம். ஃபார் நவ் அப்படிங்கிற வேர்டை வந்து டெம்பரரி டைமுக்கு பயன்படுத்துவோம். இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இப்போதைக்கு நான் இங்கே தான் இருப்பேன். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? தற்காலிகமாக, அதாவது டெம்பரரியாக இப்போதைக்கு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இது எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே தான் இருப்பேன், இது எப்படி சொல்கிறது? ஐ வில் ஸ்டே ஹியர். ஐ வில் ஸ்டே ஹியர். எப்போ? இப்போதைக்கு, தற்காலிகமாக, இது எப்படி சொல்கிறது? ஃபார் நவ். ஃபார் நவ். ஐ வில் ஸ்டே ஹியர் ஃபார் நவ். இப்போதைக்கு நான் இங்கே தான் இருப்பேன். இந்த சென்டென்ஸை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் பி ஹியர் ஃபார் நவ். ஸ்டே ஹியர் அப்படின்னா தங்கி இருத்தல், பி ஹியர் அப்படின்னா இருத்தல். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போதைக்கு இது போதும். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? திஸ் இஸ் எனஃப் ஃபார் நவ். திஸ் இஸ் எனஃப் ஃபார் நவ். இப்போதைக்கு இது போதும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க.
நான் இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கிறேன். நான் இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிக்கிறேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது? ஐ வில் மேனேஜ் ஃபார் நவ். ஐ வில் மேனேஜ் ஃபார் நவ். இப்போதைக்கு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போதைக்கு இதை பற்றி கவலைப்படாத. இது எப்படி சொல்றது? டோன்ட் வரி அபவுட் இட் ஃபார் நவ். டோன்ட் வரி அபவுட் இட் ஃபார் நவ். இப்போதைக்கு இதை பற்றி கவலைப்படாத. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவனை இப்போதைக்கு ஓய்வு எடுக்க விடு. அவனை இப்போதைக்கு ஓய்வு எடுக்க விடு. எப்படி சொல்றது? let him rest for now. let him rest for now. let him rest for now. அவனை இப்போதைக்கு ஓய்வு எடுக்க விடு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போதைக்கு இதில் கவனம் செலுத்தலாம். இப்போதைக்கு இதில் கவனம் செலுத்தலாம். இதை எப்படி சொல்றது? let's focus on this for now. let's focus on this for now. இப்போதைக்கு இதில் கவனம் செலுத்தலாம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எப்படி சொல்றது? ஐ வில் அட்ஜஸ்ட் ஃபார் நவ். ஐ வில் அட்ஜஸ்ட் ஃபார் நவ். இப்போதைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் இப்போதைக்கு சந்தோஷமா தான் இருக்கேன். எப்படி சொல்றது? ஐ எம் ஹாப்பி ஃபார் நவ். ஐ எம் ஹாப்பி ஃபார் நவ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போதைக்கு அவன் பேச மாட்டான். இது எப்படி சொல்றது? For now, he won't talk. For now, he won't talk. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போதைக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. எப்படி சொல்றது? For now, I don't have money. For now, I don't have money. அல்லது I don't have money for now.